சபாநாயகர் பதவிக்காக இந்த பாராளுமன்ற அரசாங்க கட்சி குழு கூட்டத்தில் பிரஸ்தாபிக்கப்பட்ட பொழுதும் அதே போல இன்று இங்கே கௌரவ பிரதமர் அவர்கள் உங்களை இந்த பதவிக்கு பெயர்த்த பொழுதும் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். காரணம், இந்த பதவிக்கு உரிய தகுதி வாய்ந்த ஒரு தலைவராக நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு தெரியும், நீங்கள் கொழும்பு மாநகர சபையிலே முதல்வராக பதவியேற்ற பொழுது அது மாநகர சபையிலே பாரிய முன்னேற்றகரமான செயல்பாடுகள் முன்னெடுத்து, அது மாத்திரமல்லாமல் இன்று நாங்கள் அதிகமாக உரையாடும் நல்லாட்சி என்ற அந்த அர்த்தத்தை அன்றே கொடுக்க தொடங்கியிருந்தீர்கள். அதுக்கு பிறகு மேல்மாகாண சபையிலே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது நீங்கள் எனக்கு அறிமுகமாகினீர்கள். அந்த காலகட்டத்திலே மீண்டும் சொல்ல விரும்புகின்றேன், இன்று நாங்கள் அதிகமாக கதைக்கும் உரையாடும் பிரஸ்தாபிக்கும் நல்லாட்சி என்ற அந்த அர்த்தத்தை நீங்கள் வேறு வார்த்தைகளிலே பிரயோகித்து முன்னெடுத்தீர்கள். ஆகவே தான் இன்று நல்லாட்சியின் பெயராலே உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ஆட்சியின் கீழே, இந்த ஆட்சியின் மத்தியிலே இருக்கக்கூடிய இந்த பாராளுமன்றத்தில் நீங்கள் சபாநாயகராக பதவியேற்பதை தொடர்ந்து நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அந்த தொடர்பு, அந்த உறவு தொடர்ந்து நீடிக்க வேண்டும் விரும்புகின்றோம். இந்த பாராளுமன்றத்தின் மூலமாக நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நல்லாட்சி சுலபமான நாட்டில் உருவாகிவிடவில்லை. இந்த பாராளுமன்றத்திலே பல்வேறு இனங்கள், பல்வேறு மதங்கள், பல்வேறு கட்சிகளை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய அல்லது அவற்றை சேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பலர் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களாக கௌரவ உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல் இந்த நாட்டிலே பல இனங்கள், பல மதங்கள், பல கலாச்சாரங்கள், பல பண்புகள் கொண்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பல்லின தன்மையை நாட்டில் இருப்பதைப் போல அது அப்படியே இந்த பாராளுமன்றத்திலும் காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு உங்கள் இருக்கின்றது நினைக்கின்றேன். அதில் காப்பாற்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. உண்மையிலே இந்த நல்லாட்சியை நாங்கள் சுலபம் பெற்றுக்கொள்ளவில்லை, லேசாக விழுந்து விடவில்லை. இந்த பாராளுமன்றத்திலே சம்பந்தமான வாத விவாதங்களை செய்து ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்காக எங்களுக்குரிய அந்த வாய்ப்பு, அந்தஸ்து, உரிமை கடந்த காலங்களிலே முழுமையாக வழங்கப்பட்டிருக்கவில்லை. இந்த பாராளுமன்றத்திலே நியாயமான முறையிலே வாத விவாதம் செய்து கருத்துக்களை பரிமாறி எங்களது மக்களின் நியாயமான உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியாத காரணத்தினாலே தான் பாராளுமன்றத்துக்கு வெளியே பாரிய போராட்டம் முன்னெடுக்க வேண்டிய தேவை எங்கள் மத்தியிலே விழுந்தது. புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, ஜனநாயக வரம்புகளுக்கு உள்ளே இருந்து கொண்டு நாங்கள் மக்கள் கண்காணிப்பு குழு, சுதந்திரத்துக்கான மேடை, எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு இயக்கம், சமகி என்ற மக்கள் சக்தி இயக்கம், அது மாத்திரமல்லாமல் வணக்கத்துக்குரிய சோவிய தேரவர்கள் தலைமையிலான சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் போன்ற பல இயக்கங்கள் நடத்தித்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கின்றோம். ஆகவே இந்த பாரிய வரலாறை, சமகால வரலாறை நீங்கள் மனதில் கொள்வீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையிலே எங்கள் மக்களுக்கு உரிய நியாயத்தை பெற்றுக்கொள்வதற்கான நாங்கள் என் கருத்துக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு மேடையாக இந்த பாராளுமன்றம் விளங்க வேண்டும் என்று நம்புகின்றேன். ஆக உறுதிப்பாடு நீங்கள் தருவீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. இந்த இடத்திலே ஜனநாயக மக்கள் முன்னணி, மலையக மக்கள் முன்னணி, தொழிலாளர் தேசிய முன்னணி ஆகிய 3 கட்சிகளும் சார்ந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் என்ற முறையில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். என்னுடன் இங்கே எங்களது கூட்டணி பெரிய தலைவர்களான கௌரவ திகாம்பரம் அவர்களும் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கூட்டணியை சேர்ந்த 7 பாராளுமன்ற உறுப்பினர்கள் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அதே வேளையிலே இந்த பாராளுமன்றத்திலே நாங்கள் எங்கள் மக்களின் சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் திருப்திகளையும் எடுத்து வைக்கும் அதே வேளையிலே எங்கள் மக்களின் துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டத்தையும் கண்ணீரையும் கோபங்களையும் கூட நாங்கள் முன்வைக்க தயாராக இருக்கின்றோம். அதற்கான வாய்ப்பை நீங்கள் தருவீர்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த நாட்டிலே பெரியபடாத இலங்கைக்குள்ளே, ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளே நமது மக்கள் ஐக்கியமாக வாழக்கூடிய வாய்ப்பை தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். ஆனால் ஐக்கியம் என்றால் அந்த ஐக்கியத்துக்கு ஒரு நிபந்தனை இருக்கக்கூடிய சமத்துவம் இருக்க வேண்டிய நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆகவே சமத்துவத்தின் கூடிய ஐக்கியத்தை தர வேண்டிய தேவை எங்களுக்கு பெற வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அதை இந்த பாராளுமன்றத்திலே உறுதிப்படுத்தப்பட வேண்டிய தேவை, கடப்பாடு
பொறுப்பு உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. ஆகவே மீண்டும் எங்களது தமிழ் முற்போக்குடன் சார்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிற நன்றி.